ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு தேவையான சாம்பார் பொடி எப்படி அரைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி 1 டம்ளர் அளவுள்ள துவரம்பருப்பு எடுத்துக்கிறேன். இந்த டம்ளர் வந்து 150 கிராம் வந்து பிடிக்கும். இதே டம்ளரில் எல்லாத்தையுமே அளந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் நான் டம்ளர் கணக்கிலே சொல்கிறேன். துவரம்பருப்பு எல்லாமே வந்து நல்லா வறுபட்டுருச்சு. கருகிராமல் ஒரே மாதிரி மிதமான தீயில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு வெள்ளை உருட்டு உளுந்து எடுத்துக்கோங்க. இதையும் பொன்னிறமாக வறுபட்டு எடுத்துக்கலாம். 3 பருப்பும் ஒரு டம்ளர், கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு. இப்போ பருப்பெல்லாம் நம்ம வறுத்தாச்சு. இதில் வந்து சீரகம் 200 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. சீரகம் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா 2 வாட்டி பிரித்து வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. ஏன்னா சீரகம் மட்டும் கருகிருச்சு அப்படின்னா அந்த மசாலா ஃபுல்லாகவே வந்து கசப்புத்தன்மை ஏறிடும். 200 கிராம் அளவுக்கு மிளகு, சீரகம் மிளகு ரெண்டும் வந்து 200 கிராம். இப்போ வந்து மிளகு வறுபட்டுருச்சு, நம்ம மாற்றிடலாம். சாம்பார் பொடிக்கு வந்து 3/4 டம்ளர் அளவுக்கு அரிசி சேர்த்துறேன். உங்களுக்கு பச்சரிசி விருப்பம்னா அது சேர்த்திக்கோங்க. ஆனால் நான் இன்றைக்கி வந்து இட்லி அரிசி தான் சேர்த்துறேன். நம்ம பருப்பு எந்த டம்ளரில் அளந்தோமோ அதே டம்ளரில் 3/4 டம்ளர் அளவுக்கு அரிசி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா எடுத்துட்டு சோம்பு 1/2 டம்ளர் அளவுக்கு. சோம்பு வந்து அதிகமாக போட்டால் நமக்கு கறி மசால் வாசனை வந்துடும். அதனால் 1/2 டம்ளர் அளவுக்கு போட்டால் போதும். வெந்தயம் 1/2 டம்ளர். வெந்தயம் வந்து உங்களுக்கு கருகிராமல் வறுத்து எடுத்துக்கோங்க. கருகுச்சு அப்படின்னா இதுவும் வந்து கசப்புத்தன்மையை கொடுத்துரும். அதே மாதிரி அதிகமாக போனாலும் உங்களுக்கு கசப்புத்தன்மை வந்துடும். ஸோ 1/2 டம்ளர் எடுத்துக்கோங்க. 1/2 டம்ளர் அளவுக்கு கடுகு வந்து நல்லா வறுபட ஆரம்பிக்கும் போது நல்லா டப்புன்னு வந்து பொரிய ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து 3/4 வாசிலேயே பொரிய ஆரம்பிக்கும் பொழுது எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா தட்டத்தில் கொஞ்சம் நேரம் வரைக்கும் பொரிஞ்சுக்கிட்டே இருக்கும். பெருங்காயம் வந்து 1 கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன். நான் அதை வந்து தட்டி சேர்த்துருக்கேன். பெருங்காயம் வந்து நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. அடியில் இருக்கக்கூடிய அந்த துகள்கள் எல்லாமே வந்து சேர்த்தாதீங்க, அது வந்து ரொம்ப கரிஞ்சிருக்கும். அதனால் மேலே இருக்க கட்டியை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். கருவேப்பிலை 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துக்கோங்க. கருவேப்பிலையும் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா 2 பேட்சாக வந்து பிரித்து வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஏற்கனவே வந்து கருவேப்பிலையை சுத்தம் பண்ணி நிழலில் வந்து உலர்த்தி அதுக்கப்புறமா நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கிறோம். ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு பொருட்கள் மாற்றும் பொழுது அந்த பேனை வந்து லைட்டாக துணி வச்சு தொடச்சிருங்க. மல்லி விதை வந்து 3/4 கிலோ அளவுக்கு சேர்த்திக்கோங்க. மல்லி விதைகளையும் வந்து டிவைட் பண்ணி அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து ஈவனாக வந்து வறுபடும். இல்லை அப்படின்னா அடியில் இருக்கிறதெல்லாம் கரிஞ்சு போய் மேலே இருக்கிறது வந்து வறுபடாமல் நிற்கும். கையில் தொட்டு பார்த்தா நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்து நல்லா வாசனை வந்ததுக்கப்புறமா மல்லி விதைகளை வந்து எடுத்துக்கோங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து எப்போதுமே எல்லா பொடிகளுமே வந்து ஒரே டைம் வந்து வறுத்து மெஷின் கொண்டு போய் அரைச்சி எடுத்துக்குவேன். மல்லி வந்து 3/4 கிலோ அளவுக்கு வறுத்தாச்சு. 3/4 டம்ளர் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்திக்கோங்க. உப்பில் வந்து ஈரப்பதம் இருக்கும். அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் நம்ம வந்து உப்பை வறுத்து விட்டு எடுத்துக்கலாம். நல்லா சூடாகிரும். எல்லாத்தையுமே வந்து எவர் சில்வர் பாத்திரத்திலே வந்து மாற்றிக்கோங்க. விரலி மஞ்சள் வந்து 200 கிராம் அளவுக்கு எடுத்து வறுத்துக்கலாம். வெறும் வானலியில் வறுத்தோம் அப்படின்னா வறுபடுறதுக்கும் வாசம் வர்றதுக்கும் வந்து ரொம்ப லேட் ஆகும். அதனால் எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, மணல் போட்டு மணலில் வந்து மஞ்சள் வறுத்தா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இந்த மெத்தடில் இந்த டைம் ட்ரை பண்ணி பார்த்தோம். போட்டு 2-3 நிமிஷத்துலேயே வந்து மஞ்சள் கொம்புகள் எல்லாமே வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு கோடு தெரியும். இந்த மாதிரி வெடித்து நல்லா வந்து வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து மஞ்சளை வந்து வறுத்து விட்டு எடுத்து நல்லா துணி வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இடித்து மசாலா பொடி கூட வந்து சேர்த்திக்கலாம். இப்போ வந்து நம்ம வறுத்து வச்ச பெருங்காயத்தையும் மஞ்சளையும் நல்லா வந்து இடித்து சேர்த்திக்கிட்டா தான் மிஷினில் வந்து அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து 1 கிலோ மிளகாய் வந்து தேவைப்படும். இங்கே இருக்கிறது வந்து 1 கிலோ அளவு இல்லை, நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக எடுத்திருக்கேன். நான் மிளகாயை வறுக்கலை, வெயிலில் வந்து நல்லா கிறிஸ்பாக உடையிற அளவுக்கு வந்து காய வச்சு எடுத்துட்டேன். இப்போ இந்த எல்லா சாமான்களையும் வந்து வறுத்து வச்சு நல்லா குளிர வச்சதை மிஷினில் கொண்டு போய் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்ல வாசனையோடவும் நல்ல கலர்ஃபுல்லாகவும் நம்மளுடைய சாம்பார் பொடி வந்து ரெடி ஆகிருச்சு. இப்போ இந்த பொடியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இதுக்கு வந்து 400 ml அளவுக்கு விளக்கெண்ணெய் தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கெண்ணெய் விட்டு வந்து நல்லா வந்து கையில் பெசரி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால 1 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு நல்லா கெடாமல் அதே வாசனையோடு இருக்கும். இதில் மிளகாய் பொடியினுடைய காரமும் குறைவாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கும்.
பதம் பார்த்திங்கன்னா நல்லா பிடிச்சிங்க அப்படின்னா கொழுக்கட்டை மாதிரி பிடிக்கணும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா பொடிச்சு விட்டுட்டு எல்லாத்தையும் இதே மாதிரி கலந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் பொடி அரைச்சி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.